சிங்கப்பூரில் பணியாற்றும் மலேசியர்களுக்கான பயணிகள் பாதுகாப்பு திட்டம், ஸ்கீம் பங்கம்பாரா மற்றும் தாய்மார்களுக்கான பேறுகால உதவித்தொகை ஆகியவற்றை செயல்படுத்துவதற்கான சட்டப்பூர்வமான ஆய்வுகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு அமைப்பின் பர்கேசோ கீழ் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள இந்த இரு திட்டங்களும் அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக விரைவில் முன்வைக்கப்பட உள்ளன. இத்திட்டங்கள் எவ்வித தடையுமின்றி செம்மையாக செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில் அதற்கான வழிமுறைகள் தற்போது நுணுக்கமாக ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இன்று இங்குள்ள விஸ்மா பரிணாமாவில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்விற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரமணன், இந்த திட்டங்கள் குறித்த பரிந்துரைகள் மிக விரைவில் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும். நிதியுதவி வழங்கும் நடைமுறைகள் தற்போது இறுதி செய்யப்பட்டு வருகின்றன. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தகுந்த நேரத்தில் வெளியிடுவார் என்று கூறினார். பரிணாமா தலைவர் டத்தோஸ்ரீ வாங் சுன்வாய் தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் நாட்டின் வேலைவாய்ப்பு சூழல், ஊதிய விகிதம் மற்றும் எதிர்கால தொழிலாளர் நலன் சார்ந்த பல்வேறு முக்கிய கருப்பொருள்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அமைச்சர் ரமணன் இது குறித்து முன்னதாக வழங்கிய விளக்கத்தில், பயணிகள் பாதுகாப்பு திட்டம் என்பது தினசரி பணிக்காக சிங்கப்பூருக்கு சென்று வரும் சுமார் 4 லட்சத்திற்கும் அதிகமான மலேசியர்களுக்கு தேவையான சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் என தெரிவித்திருந்தார். அதேபோல் நாட்டின் சமூக பாதுகாப்பு வலையமைப்பை வலுப்படுத்தும் ஒரு பகுதியாக பேறு காலத்தில் இருக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நிதியுதவி திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. இந்த புதிய காப்பீட்டு நடைமுறை மூலம் நாடு முழுவதும் உள்ள சுமார் 1 லட்சம் தாய்மார்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தின் இத்தகைய முன்னெடுப்புகள் நாட்டின் உழைக்கும் மக்கள் மற்றும் பெண்களின் வாழ்வாதார பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.